ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லில்லியை காமிக்கிறாங்க. அவள் காரில் போயிட்டு இருக்கும்போது வேறு ஒரு சைடில் இன்னொரு கார் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அந்த காரில் இருந்த எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. அதுக்குள்ளேருந்து நம்ம ஹீரோயின் வேகமாக கீழே வந்து விழுகும்போது அதில் வந்துட்டு ஒரு புக் மாதிரி இருக்குது. அந்த புக் வந்துட்டு அப்படியே ஃப்ளிப்பாகி இங்கே வந்துட்டு போயிட்டுருக்கு அந்த ஸ்டோரியில். அங்கே பார்த்தா அந்த ஸ்டோரிக்குள்ளே டேசின்ற ஒரு பொண்ணு அங்கே ஜீட்டை பயங்கரமாக கோவப்பட்டுருக்கா. நீ என்ன நினச்சிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்க? நான் உன்னை எப்போ இருந்து லவ் பண்ணிட்டுருக்கேன், நீ என்ன உன்னோட ஃபர்ஸ்ட் லவ் ரொம்பவே லவ் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டதும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, இந்த ஃபோட்டோ அப்போ இருந்துச்சு, நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்ருக்கான்னு அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அவள் கோவமாயிட்டு போனதுமே அந்த ஃபோட்டோவை கிழிச்சு போட்டுட்டு இவன் வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டு இருக்கும்போது அந்த டேசியை பார்த்தா அவங்க ஹஸ்பண்டு ஜாங் கூட சேர்ந்து அங்கே பயங்கரமாக ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அவன் ப்ளீஸ் நீ என்னை விட்டுட்டு போயிடாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போங்க அந்த ஜீ வந்துட்டு நீ என்ன என்னோட கேர்ள் ஃப்ரெண்டுகிட்ட தொந்தரவா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடிச்சங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு ரொம்பவே வந்து ப்ராப்ளம் ஆகிருது. இந்த டேசியை பார்த்தா நம்ம ஜியாங்கை விட எனக்கு ஜீதா வேணும்னு சொல்லிட்டு அவன் கூட சேர்ந்து போகிறா. ஸோ இவன் ரொம்பவே ஃபீல் ஆகிடுறான். ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அவன் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். நான் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேனாகவும் தோற்று போயிட்டேன், ஒரு லவ் லைஃப்லையுமே தோற்று போயிட்டேன், என் சிஸ்டருமே வந்துட்டு என்னை விட்டுட்டு இறந்து போயிட்டா. நான் வந்துட்டு உன்னை மீட் பண்ணுறதுக்காக வரேன் சிஸ்டர், இந்த உலகத்தில் எனக்கு வாழ்கிறதே பிடிக்கலன்னு சொல்லிட்டு சூசைட் அட்டம் பண்ணிக்கிறான். அந்த சிஸ்டர் வேறு யாரும் கிடையாது, நம்மளோட ஹீரோயின் லில்லி தான். அங்கே வந்துட்டு அவன் அப்படியே இறந்து போனதுமே ரிவர்ஸில் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு ரீபான் ஆக போகிறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்தா அங்கே வந்து உள்ளே வந்து அந்த காரில் இருக்கும்போது அவளுக்கே ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் தான் இறந்து போயிட்டேனே, நான் என்ன இப்போ திரும்ப இருக்கேன் அப்படின்ற செட்டு பார்க்குறா. பார்த்தா அந்த கார் டிரைவருமே வேறு மாதிரி இருக்காங்க, அவள் போகிற இடமே வேறு மாதிரி இருக்குது. இறங்கி உள்ளே போய் பார்த்தா அங்கே மால் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது அவள் ஃப்யூச்சருக்கு வந்துட்டான்னு. அங்கே இருக்க எல்லாரையுமே நீங்கள் வெளியே போங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க கார்ட்ஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா மிஸ்டர் ஜியாங் வந்துட்டு அவங்க கேர்ள் ஃப்ரெண்டுக்காக மாலை எல்லாத்தையுமே வந்து காலி பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவன் இன்னுமே திருந்தலையான்னு சொல்லிட்டு அங்கே ஹீரோயினுக்கு ரொம்பவே கோவமாய் போயிடுது. இன்றைக்கி நான் அவனை ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு நான் இப்படி ஜியாங்கை மீட் பண்ணணும்னு சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவங்க சிஸ்டர் தான் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு எப்படி தெரியும், ஏன்னா அவள் தான் இறந்து போயிட்டாளே. அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு யாராக இருந்தாலும் சரி அடித்து வெளியே வாட்டி விடுங்க, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஷாப்பிங் ஃப்ரீயாக பண்ணணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். பட் இவளை பார்த்தா பெல்ட்டை தூக்கிட்டு அவனை அடி விழுத்து விடணும்னு சொல்லிட்டு அங்கே முடிவு பண்ணிட்டு அங்கே போயிடா. உள்ளே வந்துட்டு இப்படி ஒரு லேடி வந்து மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போதே அவன் வேணான்னு சொல்லும் போது பார்த்தாங்க உள்ளே ஓப்பன் பண்ணி வந்து நிற்கிறத பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். ஏன்னா ஹீரோயினில் வந்து நிற்கிறா. அங்கே ரொம்பவே ஷாக்காகி போயிட்டு அவன் அப்படியே ஆச்சரியமாக இருக்கும்போது ஹீரோயின் காதை பிடிச்சி திருக ஆரம்பிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி வேலை பண்ணுவேன்னு. அவனுக்கு ஸ்கூல் படிக்கும்போது அவங்க சிஸ்டர் வந்துட்டு எப்படி வந்துட்டு மிரட்டினாங்களோ அதே மாதிரி ஃபீல் தான் இப்போயுமே வந்துட்டுருக்கு. இப்போ வந்துட்டு நீங்கள் வெளியே போங்கன்னு சொன்னதுமே இப்படி இந்த லேடியை தான் வெளியே அனுப்ப சொல்கிறாங்களாக்குன்னு சொல்லிட்டு அந்த பர்சன் பார்த்தா அவங்கள சொல்லலை, நம்மளை தான் போக சொல்கிறாரு வாங்கன்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி பொண்ணு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க மேனேஜரை. அவரால் நம்பவே முடியல, இப்போ வரைக்கும் யாரை பார்த்து பயப்படாத ஒரு பர்சன் இந்த லேடியை பார்த்து இவ்வளோ தூரத்துக்கு பயப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு வெளியே இருந்து அவங்களுமே கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் திருந்திருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்டு கோவப்பட்டதுமே அவனுக்கு நம்பவே முடியல. எனக்கு தண்ணி கொடு அப்படின்ற சொல்கிறான். அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு போகிறான். உண்மையிலேயே நீ என் சிஸ்டர் தானா, நீ உயிரோட தான் இருக்கியான்னு சொல்லிட்டு அங்கே பார்க்கும்போது ரொம்ப வந்துட்டு அங்கே ஷாக்காகி போயிடுது. உனக்கு என்ன நம்பிக்கை இல்லையா, சொத்தில் வந்துட்டு போய் பாரு யாரோட பேரில் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசுனதுமே புரிஞ்சுக்குது. அப்படின்னா நம்ம சிஸ்டர் சாகலை, உயிரோடு தான் வந்திருக்காளான்னு அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு ஹாப்பியாகிடுறான். அப்போ ஹீரோயின் இப்போ என்ன கேவலமான வேலை பண்ணி விட்டுருக்கா, ஓ இஷ்டத்துக்கு மாலை நீ வந்துட்டு மூடுவியா, நம்ம வந்துட்டு இங்கே பணம் சம்பாதிக்கிறதுக்காக மால் வச்சுருக்கோமா இல்லை உன் கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு சுற்றி பார்க்குறதுக்கா, போய் ரீஓப்பன் பண்ண சொல்லுன்னு சொன்னதுமே அவனுமே ஓகேன்னு சொல்லிட்டு அங்கே மேனேஜர்கிட்ட போனால் அந்த பர்சன் அங்கே என்ன பேசுகிறாங்கன்னு கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, போய் நீங்கள் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணுங்க, ரீஓப்பன் பண்ணி விட்ருங்க, எல்லாருமே வந்து ஷாப்பிங் பண்ணட்டும் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அவன்க்கு ஹீரோயின்ட்ட உண்மையிலே நீ என் சிஸ்டர் தானா, என்னால் நம்பவே முடியல, அவள் இறந்து போயிட்டா, நீ 11 இயர்ஸ் ஆஃப்டர் வந்திருக்கியே எப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டதுமே என்ன மறந்து போயிட்டியா, நான் செத்து போகிறேனுக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தேன் அதே தான், கடவுள் என்னோட பேச்சை வந்துட்டு கேட்டுட்டாரு, எனக்கு திரும்ப வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவனுக்கு ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஏன்னா அவங்க சிஸ்டருமே அங்கே டேட்டுக்கு கிளம்பிட்டு இருந்திருக்கா. அன்றைக்கி இதே ட்ரெஸ் தான் போட்டுட்டு போயிருந்திருக்கான். அவனுக்கு வந்துட்டு அதை நினச்சிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ நான் யாரும் இல்லாத வந்து ஆளு நினச்சிட்டு இருந்தேன், பட் எனக்குமே என் சிஸ்டர் இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்ருக்கான். அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு சில விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அவள் வந்துட்டு டேட்டுக்கு போனால் அந்த பர்சன் வேறு யாரும் கிடையாது, அந்த ஜீ தான். அவன் இந்த நம்ம ஹீரோயினை வேணான்னு சொல்லிட்டு அந்த டேஸியை வந்து சூஸ் பண்ணி லைஃப்பை வந்துட்டு நாசம் பண்ணியிருக்கான். இவங்க 2 பேருமே சேர்ந்தா சிஸ்டர் பிரதரோட லைஃபவே நாசம் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ அப்படிலாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கா. அதை வந்துட்டு ரிவெஞ்ச் எடுக்க தானே நான் திரும்ப வந்திருக்கேன்னு. அப்போ அங்கே வந்துட்டு அந்த டேசி அவனுக்கு கால் பண்ணதுமே பார்த்தையில் கால் பண்ணிட்டா, நீ இப்போ
இப்போ வந்துட்டு ஒரு நல்ல ஆம்பளை பையன் என்ன பண்ணுவானோ அதை தான் பண்ண போகிற, கால் பண்ணி பேசுன்னு சொன்னதுமே அவனுமே அட்டன் பண்ணதுமே அந்த டேசி, என்ன நீ வந்துட்டு எல்லாரையுமே வெளியே அனுப்பிடுவேன்னு சொன்னமா இல்லை, எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க, சரி ஓகே நான் வெயிட் பண்ணுறேன், நீ வந்துட்டு எல்லாத்தையுமே வெளியே அனுப்புன்னு சொன்னதும் இல்லை அனுப்ப முடியாது, இன்னைக்கு என்னால் வர முடியாது, உன் கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண, நம்ம இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணதுமே இந்த டேசிக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சலாகி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயின், பரவாயில்லையப்பா என் பிரதருமே ரொம்ப மெச்சூராக வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ண பழகிக்கிட்டானே, ரொம்ப நல்ல வேலை தான் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப அங்கே சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கா. டேசியை பார்த்தா ரொம்ப எரிச்சலாகிட்டு அவனுக்கு பெரிய வந்துட்டு லிஸ்ட்டாக வந்துட்டு அனுப்பிட்டுருக்கா மெசேஜை, நான் வந்துட்டு உனக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன் அவன் எப்படின்னு சொல்லிட்டு ஐஸ் வச்சு, பட் உண்மையிலே தான் என்னால் இன்றைக்கி வர முடியாது, நான் வந்துட்டு பிஸியாக இருக்கேன், இன்னொரு நாள் ஷாப்பிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புனதுமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிற்றுச்சலாகி போயிட்டு இவன் என்ன நினச்சிட்டு இருக்கா, இவனை திரும்ப கண்ட்ரோல் பண்ணணும்னா ஏதாச்சும் மெடிசன் கொடுத்து நம்ம வலைக்குள்ளே கொண்டு வரணுமான்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கா. இவனுக்கு என்ன வந்துட்டு புதுசாக இவ்வளோ தூரத்துக்கு தைரியம் என்னவே எதிர்த்து பேசுகிற லெவலுக்குன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவங்க அசிஸ்டன்ட் வந்துட்டு, மேடம் நம்ம இப்போ ஃபோட்டோலாம் வந்துட்டு பிடிக்கணுமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணதும் ஒன்றும் பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவள் கோவமாயிட்டு போகிறா. இவனை பார்த்தா கண்டிப்பாக டேசி வந்துட்டு எவ்வளோ நல்ல பொண்ணு, என் சிஸ்டருக்கு வந்துட்டு பிடிக்கும், எங்கள் லவ்வை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். பட் இடியேட்டா அவள் வந்துட்டு யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கான்றது அவனுக்கு புரிய மாட்டுது. பிறகு 2 பேருமே சேர்ந்து நல்லா ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க சிஸ்டர் என்னென்ன கேட்குறாளோ எல்லாத்தையுமே வாங்கி கொடுத்துட்டு அங்கே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்கான். பட் அங்கே பார்த்தா அவள் ஆல்ரெடி வந்துட்டு ஒரு ஃபோட்டோகிராஃபர் ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க போல், இவன் நினச்சிட்டு அவன் வந்துட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்து லீக் பண்ணிடுறான் எல்லாத்தையுமே. ஃபைனலாக இப்படி ஜியாங்கோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்துட்டு தெரிஞ்சிருச்சு யாருன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அவள் ரொம்ப ஷாக்காகி போயிட்டு, இவன் வந்துட்டு வேறு ஒரு பொண்ணு கூட சேர்ந்து ஷாப்பிங் பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கானா, அதனால தான் ஏன் கூட வரலையான்னு சொல்லிட்டு அவன் இங்கே ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டுருக்கான். நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க, அவனோட நேம் வந்துட்டு ஜீஹான். அப்போ அங்கிட்ட எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு அவனுக்கு கண்ணில் அப்படியே கலங்கி போயிடுது, ரொம்பவே ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க, அவன் ஸ்கூலில் நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து ஒன்றா தான் படிச்சிருக்கான். பட் நம்ம ஹீரோயின் அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் போல், அவகிட்ட வந்துட்டு தன்னோட லவ்வை வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவள் லெட்டர் எல்லாமே எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஜீ கூட சேர்ந்து அவள் லவ் பண்ணுற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ வந்துட்டு அவளுக்கு வந்து பிடிக்காத லைஃப்பை நம்ம வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணி அவளுக்கு கொடுக்கக்கூடாது, நம்ம விலகி இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டு அவன் விலகி போயிருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இப்படி ஆக்சிடெண்ட்டாக இறந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அங்கே நியூஸ் வந்ததுமே அங்கே ரொம்பவே அவன் கவலைப்பட்டிருக்கான். நான் வந்துட்டு என்னோட லவ்வை கூட அவள்கிட்ட கன்ஃபென்ஸ் பண்ணலையே, நான் இப்படி பண்ணியிருந்தாலாச்சும் எனக்கு நிம்மதியாக இருந்திருக்குமே, நான் அவளை மீட் பண்ணவே முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாமே நம்ம ஹீரோயினோட ஃபோட்டோவை பார்த்துட்டு அவன் நினச்சி பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. பிறகு அவங்க சிஸ்டர் அங்கே வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். ஏன்னா இதான் நம்மளோட வில்லான்னு சொல்லி கேட்டதும் அவன் ஆமான்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே வந்துட்டு அவள் கோவம் ஆயிடுறா. என்னடா சொல்லிட்டு இருக்க, நம்மளோட வில்லா இதை விட பெருசாக இருந்துச்சு, இது என்ன இவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொன்னதுமே அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு சாரி கேட்குறான். நீ இறந்த பிறகு நான் வந்துட்டு ரொம்பவே டிப்ரெஷன் ஆகிட்டேன், நான் ரொம்பவே வந்துட்டு கவலையில் இருந்தப்போ எனக்கு வேறு வழியே தெரியல, அப்போ அங்கிள் தான் வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். ஸோ வந்துட்டு நானுமே அதை வந்து கொடுத்தேன், திரும்ப அவர்கிட்ட பிறகு வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். பட் அவர் பார்த்தா அவரோட பேரில் எழுதிக்கிட்டு பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதை மீட்டெடுக்கிறதுக்கே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். மீட்டெடுத்து வந்தால் அந்த இதில் ஏகப்பட்ட கடன் இருந்துச்சு, அந்த கடன் எல்லாத்தையுமே அடைக்கிறதுக்காக நம்மளோட இந்த வீடை வந்து நான் சேல்ஸ் பண்ண வேண்டியதாகிருச்சின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு சாரி கேட்குறான். நான் வந்து ஒழுங்காகவே வந்துட்டு எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அப்போ ஹீரோயின், நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, ஆனால் நீ அதுக்கப்புறம் இந்த வீட்டையாச்சும் வாங்கின பார்த்தியா, எனக்கு ரொம்பவே ஹாப்பி தான் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே சரி பண்ணிடலாம், சரி வா உள்ள அப்படின்ற செட் அங்கே கூட்டிகிட்டு போயிடுச்சேக்கா. அப்போ பார்த்தாங்க நம்ம ஹீரோ அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிட்டு, உண்மையிலே வந்துட்டு லில்லி தான் திரும்ப வந்திருக்காளா, என்னால் நம்பவே முடியலையே, இது எப்படி வந்துட்டு கனவா கற்பனையான்னு சொல்லிட்டு அவளை ரொம்ப அங்கே ஷாக் ஆகிடுச்சேக்கான். எல்லாமே தூங்க ட்ரை பண்ணிடுச்சேக்கா, பட் சுத்தமாக தூக்கமே வரல. பட் அவங்க மார்னிங் ஆக போகும்போது அவளுக்கு அங்கே தூக்கம் வர ஆரம்பிச்சிருது. பட் அவங்க பிரதர் இறங்கி வரவங்களே இவங்க வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கவுமே என்ன வந்துட்டு ஒரு மாதிரி டயர்ட் ஆகிட்டு இருக்கான்னு சொன்னதும், புது இடமா இருந்தால் எங்கிட்ட போய் தூக்கம் வரும், என்னோட ரூம் இருந்தால் தூக்கம் வரும், இது புது வீடாச்சே அப்படின்ற சைட்டு அவங்க கேட்டதுமே அவங்க சாரி சொல்லிட்டு இருக்கான். சரி ஓகே, நீ என்ன இந்நேரத்தில் வந்துட்டு இங்கே கிளம்பிட்டு இருக்க, எனக்கு வந்துட்டு சில டீட்டெயில்ஸ்லாம் கம்பெனியை பற்றினதை கொடுக்கணும்னு சொன்னதுமே நான் எல்லாத்தையுமே வந்துட்டு உனக்கு அனுப்பிவிட்றேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே அந்த டேசி ஏகப்பட்ட மெசேஜாக அவனுக்கு அங்கே வந்துட்டு தட்டி விட்டுட்ருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு புரிஞ்சுக்குது, இவ வேற பல்ல காமிச்சிட்டு அந்த மெசேஜை படிச்சுட்டு இருக்கா, நான் கண்டிப்பாக அவளோட தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவ
வேற வந்து அவகிட்ட அப்படியே டேசி அப்படிப்பட்ட பொண்ணு இப்படிப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து பேசிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு தான் அவள் எப்படிப்பட்டவன் தெரியும் இல்லையா. அவன் வந்துட்டு அந்த ஜீ கூட இருந்த சில வந்துட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் அங்கே வந்துட்டு காமிக்கிறா வீடியோஸை. இதெல்லாம் நீ நம்பாத சிஸ்டர், இது எல்லாமே ரூமர்ஸ். அவள் வந்துட்டு உண்மையிலே ரொம்ப நல்ல பொண்ணு, நீயுமே பார்த்து பேசினா பிடிச்சிரும்னு சொல்லிட்டு அவளை பற்றி அங்கே புகழ்ந்து பேசினதுமே இவன் இப்படிலாம் என்கிட்ட வந்துட்டு அவளை பற்றி புகழ்ந்து பேசினா நான் மேரேஜுக்கு வந்து ஒத்துக்கவே நினைக்கிறானா, அது கண்டிப்பாக நடக்க போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்ருக்கா. சரி மார்னிங்கே நீ இப்போ எங்கே கிளம்பி போயிட்டுருக்க, கண்டிப்பாக நீ வந்துட்டு ஆஃபீஸ் போக போகிறது கிடையாது, வேறு எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு கேட்டதும் இல்லை நான் மீட்டிங் தான் போக போகிறேன், முக்கியமான மீட்டிங் இன்னைக்கு ஒரு குரூப்போடன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவளுமே ஷாக் ஆகிட்டு, என்னது நீ மீட்டிங் போகிறியா, மார்னிங்கே வா, என்னால் நம்ப முடியலையே, சரி ஓகே அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட நானுமே வந்துட்டு பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோயினுமே அந்த மீட்டிங் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவங்க பிரதர் வந்துட்டு எப்படி வந்து பேசுகிறான்னு பார்க்கணுன்றதுக்காக அவன் அதே மாதிரி அங்கே வந்துட்டு மீட்டிங் தான் வந்திருக்கான். அவனோட இந்த உருவத்தை பார்த்துட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது, எவ்வளோ மெச்சூராக வந்துட்டு உட்காந்துட்டு இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கானேன்னு. பட் பின்னாடி பார்த்தா அவனை பற்றி புறணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி தான் வந்து உட்காருவான், நடுவுலே வந்துட்டு யாராச்சும் கால் பண்ணுவாங்க க்ளோஸாக இருக்கவங்க, உடனே வந்துட்டு பாதியோட விட்டுட்டு போயிடுவான். கம்பெனிலையுமே வந்துட்டு ஏகப்பட்ட ப்ராப்ளம் ஆகிட்டுருக்கு, இந்த கம்பெனியிலலாம் ப்ராஃபிட் வருமானு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க, எல்லாத்தையுமே திரும்ப ஷேர்ஸை வெளியே எடுத்துருமான்னு வேற யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசினதும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாய் போயிடுது. அப்போ அவங்க வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இருக்க எல்லாரோட மைண்டுமே அதே மாதிரி தான் இருக்குது. அவன் வந்துட்டு அங்கே மீட்டிங் வந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 மினிட்ஸ்லேயும் அந்த டேசி வந்துட்டு கால் பண்ணிடுறா. கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த டேசி இங்கே கால் பண்ணதுமே உடனே வந்து அவனோட அசிஸ்டன்ட் வந்துட்டு எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிக்குவார், மெயில் எல்லாமே டெக்ஸ்ட் பண்ணுவார். நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே போனதுமே அங்கே இருக்க எல்லாருக்குமே செம்ம கடுப்பாய் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஹீரோயினுமே அதெல்லாமே நோட்டீஸ் பண்ணிவிட்டு இவன் இந்த கம்பெனியை நடத்துறதுக்கு சரியான பர்சனே கிடையாதுன்னு ரொம்ப கோவமாயிட்டு எங்கடா போகிற நில்றான்னு சொல்லிட்டுங்க கத்துறா. அவங்க சிஸ்டர் வாய்ஸை கேட்டதுமே அவ்வளோதான் கை கால் நடுங்கி போயிடுது. ஐயோ கடவுளை இன்னைக்கு நான் செத்தேன், எல்லாரும் முன்னாடி வச்சு நான் அடிச்சவங்க வந்துட்டு கையக்கால் உடைக்க போகிறாளேன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். அதே மாதிரியே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்த கோவத்தில் வந்துட்டு அவனை போட்டு அங்கே அடிச்சுட்டு நீ என்ன வந்துட்டு நினச்சிட்டு இருக்க, ஓ இஷ்டத்துக்கு என்ன போயிட்டுருக்க, மீட்டிங் நடந்துட்டு இருந்தா மரியாதை வந்துட்டு அங்கே வந்து உட்காரு, நான் எங்கே உட்காரனோ அங்கே தான் உட்காரன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு இந்த சேரில் இதுக்கப்புறம் உனக்கு உட்கார்றதுக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது, எதையுமே ஹேண்டில் பண்ண தெரியாமல் பாதியிலே விட்டுட்டு உருப்படி இல்லாமல் போகிற உனக்கு வந்துட்டு இது தகுதியே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு திட்டா. அதை பார்த்துட்டு அவனுக்குமே அங்கே ரொம்பவே வந்துட்டு எமோஷனல் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோயின் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்துட்டு தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டு அங்கே எல்லாத்தையுமே சூப்பராக அங்கே ஹேண்டில் பண்ணி அங்கே வந்துட்டு ரொம்ப மெச்சூராக அங்கே பேசிகிட்டு இருக்கா. ஸோ அவன் கண்ணு முன்னாடி அவங்க பேரண்ட்ஸ் இறந்த பிறகு அந்த ஸ்கூல் படிக்கும் போதே நம்ம ஹீரோயின் எப்படி வந்துட்டு கம்பெனி எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணி பெரிய லெவலில் காலாக்கணான்ற விஷயம் கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவனுக்கு ரொம்பவே வந்துட்டு கண்ணெல்லாமே கலங்க ஆரம்பிச்சிருது. அவளுக்கு என்ன வந்துட்டு சின்ன கார் வந்துட்டு இடிச்சதானே செஞ்சிச்சு, அவளுக்கு எதுவும் ஆகலை இல்லை, இதுக்காக நான் வந்துட்டு இப்படி முக்கியமான வீட்டுக்கெலாம் போகிறது எவ்வளோ பெரிய தப்புன்னு சொல்லிட்டு அவனுக்குமே புரிஞ்சுட்டு அங்கே வந்துட்டு சாரி எல்லாமே தனக்கு தானே கேட்டுட்ருக்கான். நான் வந்துட்டு என் சிஸ்டர் கூட துணையாக நின்று எல்லாத்தையுமே சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுமே டிசைட் பண்ணிடுறான். ஹீரோயின் பார்த்தா அவங்கக்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவுமே பேசி கடைசியில் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக அங்கே வந்துட்டு சிரிக்கிற லெவலுக்கு கொண்டு வந்துடுறா. இதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்குமே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுது. அவளை பார்த்தா அங்கே மேக்கப் எல்லாமே போட்டுட்ருக்கா, காலில் அங்கே ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அவனுக்கு காமிக்கணும்னு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் சொல்கிறாங்க, மேடம் 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு நீங்கள் கால் பண்ணி, பட் அவர் இப்போயுமே வரலை, உங்களுக்கு என்ன எதுவும் தப்பாக தெரியலையான்னு சொன்னதுமே நீ இருக்க டிராஃபிக்கை பற்றி உனக்கு தெரியாதா, கண்டிப்பாக அவன் வந்துடுவான், வந்ததுமே பாரு இப்போ நாய் மாதிரி என் பின்னாடி சுற்றுவான்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்துட்டு திமிராகவே பேசிகிட்டு இருக்கா. பட் இவனை பார்த்தா அவங்க சிஸ்டரோட பின்னாடியே அங்கே சுற்றிட்டு இருக்கான். அப்போ அவங்க சிஸ்டர் கம்பெனி வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுக்கு தெரியலைன்னா இதுக்கப்புறம் நீ வந்துட்டு இங்கெல்லாம் இருக்கணும்னு அவசியமே கிடையாது சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. கண்டினியூஸாக பார்த்து அவள் தான் அங்கே வந்துட்டு அவனுக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ புரிஞ்சுக்குது நீ வந்துட்டு இப்படி வந்து வெட்டி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, அது வந்துட்டு கரெக்ட் கிடையாது, அவள் வந்துட்டு ஒன்று லவ்வே பண்ண கிடையாது, அவள் வந்துட்டு வேற ஒரு பர்சனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கா, காசுக்காக தான் அவன் கூட சேர்ந்து இருக்கான்னு சொன்னதும் சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, அவள் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்லிட்டு அவன் பேசிட்டு இருக்கான். ஸோ நல்ல பொண்ணா நீ அவள் பின்னாடியே அப்போ சுற்றி இந்த கம்பெனியில் உனக்கு எந்த ஒரு பொசிஷனுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க செக்ரட்டரியை பார்த்து உனக்கு வந்துட்டு இவனோட பொசிஷனை கொடுத்தா நீ வந்துட்டு என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்னோட 100% வந்துட்டு நான் போடுவேன் மேடம் சொல்லிட்டு அங்கே பேசினதுமே 100% கிடையாது, 500% கூட போடலாம், நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து எல்லாமே கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திரும்பவுமே சொல்கிறாங்க. ஸோ அதை கேட்டுகிட்டே ஹீரோயின் இம்ப்ரெஸ் ஆகிட்டு அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாப் தான் எனக்கு தேவை, உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறது, பேசாமல் இந்த ஆஃபீஸை விட்டு உன்னை வேலையை விட்டு தூக்கிடுறேன், நீ அவள் பின்னாடியே போய் சுற்றுன்னு சொன்னதும் ஐயோ சிஸ்டர் தயவு செஞ்சு நீங்கள் அப்படிலாம் பண்ணிடாதீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறதுக்கு ரெடியாக இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க, நானுமே வந்துட்டு என்னோட 500% நான் கொடுக்குறதுக்கு ரெடி
ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும், அப்படின்னா சரி நான் சொன்ன மாதிரி கேட்டு நீ ஒழுங்காக நடந்துக்கோன்னு சொன்னதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்கிறான். பார்த்தாங்க ரொம்பவே கோவமாகி போயிட்டு, இவ்வளோ நான் சொல்லியுமே அவன் வரவே இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். சரி அவனை நேரடியாக ஆஃபீஸில் போய் மீட் பண்ணிடுறேன். அந்த லேடி ஒருத்தி கூட இருக்கால, அவள் தான் கண்டிப்பாக அப்படின்னா வந்துட்டு இவளை மீட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு திரும்ப அது எல்லாத்தையுமே எங்கள் டச்சப் பண்ண சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அங்கே ரூமில் இருக்கும்போது அவங்க உள்ளே என்ட்ரு ஆகிட்டு, ஓ நீ தான் வந்துட்டு இப்போ என்னோட பாய் ஃப்ரெண்டை என்னை மீட் பண்ண விடாமல் ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ற செட் எங்கள் கேட்டுட்டு திமிராயிட்டு வந்துட்டு இருக்கா. முதல் இந்த சேரை விட்டு எந்திரி, இது எனக்கு சொந்தமானது, நான் தான் வந்துட்டு இங்கே இருக்கிறதுக்கு எல்லாம் உரிமை இருக்குது, நீ என்ன மீறி நடுவில் வர பார்த்தேன்னா உனக்கு இந்த உலகம் வந்துட்டு மிஸ்ட்ரஸ் தான் பேர் கொடுக்குன்னு சொல்லிட்டு எங்கள் பேசினதும், ஓ மிஸ்ட்ரஸ்னு எனக்கு பேர் கொடுப்பாங்களான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்குறா. நீ வந்து ஜியாங்க லவ்வே பண்ணலையே, நீ ஜியை தானே லவ் பண்ணிட்டு இருக்கன்னு சொன்னதும் அவளுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப ஷாக்காகி போயிருது. இந்த விஷயம் எப்படி இவளுக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்படி சீக்கிரம் வந்து மிஸ்ஸஸ் ஜியாங் ஆகிடுவேன், அதுக்கப்புறம் உன் நிலைமை என்னாக போதோ தெரியுமான்னு சொல்லிட்டு எங்க பேசினதும், நான் இருக்கிறப்ப உனக்கு அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு நீ என்ட்ராக கூட முடியாது, உனக்கு கழுத்தை பிடிச்சி அடித்து வெளியே தள்ள போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு பேசினதும் அவள் ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போயிட்டாங்க. நம்ம ஹீரோயின் மேலே டீயை ஊற்ற வர்றா. பட் அவள் விளைக்கிறா. திரும்பவுமே நம்ம ஹீரோயினை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு கண்ணத்தை சேர்ந்து ஆரஞ்சதுமே இவள் வந்து சும்மா இருப்பாளா, போட்ட அடி அங்கே வெளுன்னு வெளுத்து விட்டுறா. கண்ணமே செவந்து போயிடுது. டேபிள் அங்கே கீழே போய் விழுந்ததும் அப்போ கரெக்டாக அப்போ நம்ம ஜியாங் உள்ளே வந்துடுறான். உடனே அழுதுட்டு ட்ராமா பண்ணுறா, இவ என்னை போட்டு அடிச்சிட்டான்னு சொல்லிட்டு. அவன் பார்த்தா ரொம்பவே கோவமாயிட்டு, என்ன தைரியம் தான் நீ அவன் மேலே கையை வைப்பேன்னு சொன்னதும், பார்த்தீங்கல்ல என்ன மேலே கையை வச்சேன்னா உனக்கு என்ன நடக்கும்னு தெரியலன்னு சொல்லும்போது அப்போ அவன் கோவமாயிட்டு இந்த டேசியவே போட்டு அரைஞ்சிடுறான். நான் வந்து கேட்டது எப்படி நீ லில்லி மேலே கையை வைப்பேன்னு, உனக்கு அவ்வளோ தைரியமாக இருக்குன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே அவளுக்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. ஏன்னா நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு பார்த்தா அங்கே அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கானே, என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவும் புரிய மாட்டுது. உடனே அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ ஏன் இந்த மாதிரி ஆளெல்லாம் உள்ளே நீ விட்டேன்னு வச்சுக்கோமே நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சேக்கா. ஸோ வந்துட்டு அவனுமே வந்து அங்கே அவட்ட ரொம்ப கோவமாயிட்டு மரியாதை நீ அவகிட்ட மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கவுமே உடனே வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு பண்ணால் தான் வந்து இவன் நம்ம கைக்குள்ளே இருப்பான்னு சொல்லிட்டு ஐயோ என் கால்லாம் பெயின் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு அடிப்பட்ட மாதிரி அங்கே விக்டம் கார்டு ப்ளே பண்ணுறா. அப்போ அங்கே மேனேஜர் ஐயோ மேடம் நீங்கள் வந்துட்டு டச் அப் சரியாக பண்ணலன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாமே அலைஞ்சு போச்சு, நீங்கள் கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு வாங்க அப்புறம் ட்ராமா பண்ணுங்கன்னு சொன்னதும் டோட்டலாகவே வந்துட்டு ஃப்ளாப் ஆகி போயிடுது. அவள் பிளான் எல்லாமே அங்கே ரொம்ப வந்துட்டு அசிங்கமாகி போயிடுது. அவள் உடனே வந்துட்டு அங்கே சாரி கேட்டு வேமா அங்கேருந்து போயிடுறா. அப்போ அவன் அவங்க சிஸ்டர்கிட்ட சாரி கேட்குறதுக்கு முன்னாடி அவள் வந்து காதை பிடிச்சி தீரிக்கிட்டு லவ் மண்ணாங்கட்டின்னு அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காத, அவள் உன்னை லவ்வே பண்ண கிடையாது, உன்கிட்ட வந்து காசு இருக்குன்னு உன் பின்னாடி சுற்றிட்டு இருக்கா, காசு இல்லாமல் என்னைக்கு போதோ அவள் உன்னை கழட்டி விட்டு போயிடுவா, மரியாதையோட அவள் வந்துட்டு அவளை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ டீட்டெயில்ஸாக கண்டுபிடி அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் குளிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு ரெடி ஆகிட்டுருக்கா. இன்றைக்கி அவனுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா நம்ம ஹீரோயின் அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கா, அந்த வீட்டை பற்றி பேசுகிறதுக்காக. அவங்களோட வீடை இவன் தான் வாங்கியிருக்கான் போல். ஸோ அதை வந்துட்டு திரும்ப அவன்கிட்ட காசை கொடுத்து வாங்கிடலான்னு சொல்லிட்டு அங்கே வந்திருக்காங்க. வந்ததுமே அங்கே ரொம்பவே அவன் ஹாப்பியாகிட்டு, ஆனால் ஹீரோயினை வந்துட்டு யாருன்னே தெரியாத மாதிரி ஒரு ரியாக்ட் பண்ணிவிட்டு அவங்க பிரதர்கிட்ட ஹலோ கிளாஸ்மேட் அப்படின்ற சொல்லிட்டு பேசினதும் ஐ திங்க் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க, என் சிஸ்டர் தான் உங்களோட கிளாஸ்மேட் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் எனக்கு இது நல்லாவே புரியுது, இவ வேணுக்கு தான் பண்ணுற மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. பட் வந்துட்டு அவள் பெருசாக வந்துட்டு எதுவும் ரியாக்ட் பண்ணலை. வந்ததுமே அவங்க வந்துட்டு அந்த வீட்டை திரும்ப ரிட்டன் வாங்குறதுக்காக அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க வந்துட்டு அந்த வீட்டுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதை விட அதிகமாகவே கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் இருந்தாலும் அவன் வந்துட்டு அதை சேல்ஸ் பண்ண விரும்பலை. இவன் வேணுக்குனே தான் இந்த வீடவே விலைக்கு வாங்கினா. ஏன்னா ஹீரோயின் இறந்து போன பிறகு இந்த வீட்டில் வந்துட்டு கனெக்டாகி இருக்கிறதுக்கு ஒரே விஷயம்னா அங்கே வந்துட்டு அவளோட ஞாபகங்கள் இந்த வீட்டில் இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீட்டில் வந்துட்டு இருக்கணுன்றதுக்காக தான் வாங்கியிருக்கான். ஸோ அதனால் எப்படி வந்துட்டு சேல்ஸ் பண்ணுவான், அவன் முடியாதுன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுக்கு அங்கே வந்துட்டு ரொம்பவே கோவமாயிட்டுருக்கு. நம்ம வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும், நீ வந்துட்டு அந்த வீட்டை கூடன்னு சொல்லிட்டு அங்கே பேசி பார்க்குறாங்க. பட் அவன் ஒத்துக்க மாட்டான். ஏன்னா அவன் பார்க்க அவனுக்கு அவ்வளோ ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டுருக்கு. அவள் சொல்கிறா, நீ வந்துட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன், திரும்ப ரீபான் ஆகி 11 இயர்ஸ் ஆஃப்டர் நான் வந்திருக்கேன் இந்த ஃப்யூச்சரில், ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுட்டு இதை கொடுன்னு சொன்னாலுமே அப்போ அவங்க அந்த பட்லர் வந்துட்டு அதை கேட்டுட்டு ஷாக்காகி போயிட்டு என்ன வந்துட்டு புதுசாக வந்து கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, சாரை வந்துட்டு பிரெயின் வாஷ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களா, பட் முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு இந்த விஷயம் தெரியும், அவள் ரிபான் ஆகி தான் திரும்ப வந்திருக்கா, அவள் இறந்து போனது தான் தெரியும் இல்லையா. பட் இருந்தாலுமே அவன் எங்கே சேல்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் சரி ஓகே எனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, நான் பேசாமல் இந்த வீட்டிலே வந்துட்டு ஸ்டே பண்ணிடுறேன் அப்படின்றத சொன்னதுமே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ஸ்டே பண்ணிக்கோ, ஆனால் வந்துட்டு நீயே கம்ஃபர்டபுள் இல்லாமல் பயந்து ஓடி போயிடுவேன்னு
ஓடுன்னு சொல்லும்போது நான் ஏன் ஓடுறேன், நான் வந்துட்டு ஒன்றை தான் ஓட வைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போயிட்டுருக்கா. அப்போ அவங்க பிரதர் சொல்கிறான், தயவு செஞ்சு என் சிஸ்டர் நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க, அவள் வந்துட்டு இப்போ சொன்ன எல்லாமே உண்மைதான், அவள் ரீபான் ஆகி தான் வந்திருக்கா அப்படின்றத சொல்கிறான். அப்புறம் அவள் அன்னைக்கு வந்துட்டு கிளம்பி அந்த ஜியை தான் மீட் பண்ணுறதுக்காக போனான். அவனும் அவளுமே ரொம்ப லைக் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அவள் திரும்ப ரிட்டன் வந்ததுலேருந்து ஜியை பற்றி அவள் எதுவுமே வந்துட்டு பேசவே இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்கிறான். நீங்கள் அவ்வளோ ஹார்ட் பிரேக்லாம் பண்ணிடாதீங்க, அவளை எதுவும் வந்துட்டு ஹர்ட்ஃபுல்லாக வந்து ஃபீல் பண்ண வச்சிடாதீங்க, தயவு செஞ்சு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, அவளே திரும்ப ரிட்டன் வரனாலும் வந்துக்குவா, நீங்கள் தயவு செஞ்சு விரட்டி விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருக்கான். நைட் போல் நம்ம ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ தான் அவளை பார்க்குறதுக்காக வரான். அவளை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டு இருக்கு. ஏன்னா இவ்வளோ பக்கத்தில் இவ்வளோ க்ளோஸாக அவனோட ரூமில் பார்க்குறதுக்கு அவன் எவ்வளோ ஆசைப்பட்டிருப்பான். பட் அதை நடக்காமல் போச்சு. நான் வந்துட்டு இப்போ ஸ்கூலில் எப்படி இவ்வளோ பார்த்தனோ அதே மாதிரி தான் எனக்கு இப்போயுமே ஃபீல் ஆகிட்டுருக்குன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயினோட பிரதர் ஏகப்பட்ட கால் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கோமே, என்னாச்சு ஏன் இவ்வளோ கால்னு சொன்னதும், நீ இப்போ இந்த டைம் மட்டும் ஃபோன் அட்டன் பண்ணலைன்னு வச்சுக்கோமே, நான் கண்டிப்பாக வந்துட்டு அங்கே வந்து ஒரு ஆம்புலன்ஸ் ஒரு அப்புறம் போலீஸ் எல்லாத்தையுமே கூட்டிகிட்டு வந்திருப்பேன், உனக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமோ என்னமோன்னு சொல்லிட்டு சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்கேன், நான் தூங்கக்கூட கூடாதான்னு சொன்னதுமே எனக்கு பயமாக இருக்குப்பா, அந்த ஆள் மேலே நான் எப்படி நம்பிக்கையில் விட்டுட்டு வர முடியும், அதான் பயந்து போயிட்டேன்னு சொன்னதும், சரி நீ அதெல்லாம் விடு, நீ அப்படிலாம் நினைக்கிற லெவலுக்கு அவன் ஒர்த்து கிடையாது, பட் வந்துட்டு நான் அவனை பற்றி விசாரிக்க சொல்கிறேனே, அவனுக்கு ஏதாச்சும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஏதாச்சும் கேர்ள்ஸை பிடிக்குமா, இல்லை பையனை ஏதாச்சும் பிடிக்குமா, ஏதாச்சும் அவனை பற்றி விசாரிச்சியா அவனை நம்ம கவர் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவனுக்கு எதுவும் தெரியலை, நீ வந்துட்டு சொன்னால் எதுவும் உருப்படாது, நானே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக வந்துடுறான். அவனுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா டெய்லி மார்னிங் வந்துட்டு அவளை பார்க்க முடியுது அவனால். அங்கே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, நான் வந்து உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன்ப்பா, உனக்கு வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, ஏதாச்சும் கேர்ள்ஸை பிடிக்குமா, இல்லை பையனை பிடிக்குமா, ஏன்னா நான் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க வாசி உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருந்து அவங்க உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கக்கூடாதுல்ல, அதனால தான் சொன்னதும், அப்படிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொன்னதுமே, என்ன சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ பெரிய மனுஷன் ஆகிட்டு இப்பயுமா உனக்கு வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட இல்லை, ஒருவேளை உனக்கு பையனை தான் பிடிக்குமா அப்படின்னு தான் நீ சொல்லு அப்படின்ற சொல்லி கேட்டதும், கூடி சீக்கிரம் அது உனக்கு புரியும், எனக்கு பையனை பிடிக்குதா பொண்ணை பிடிக்குதான்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் சரி ஓகே எனக்கு இப்போ டைம் ஆகிட்டுருக்கே, பிரதர் என்னை பிக்கப் பண்ண வந்துடுவான், நான் இப்போ கிளம்பி போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து போகிறா. அவன் பார்த்தா ரொம்பவே சந்தோஷமாயிட்டு அவளை பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் பார்த்தா உள்ளே நம்ம ஹீரோயினோட ரூம்குள்ளே போயிட்டு அவளோட அந்த படுத்த பெட்ஷீட் அதெல்லாமே வந்துட்டு தொட்டு பார்த்துட்டு அந்த ஸ்மெல் எல்லாத்தையுமே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அவ்வளோ தூரத்துக்கு அவன் மேலே லவ்வாக இருந்துட்டுருக்கான். நம்ம ஹீரோயின் இங்கே மாலுக்கு போகும்போது அப்போ அங்கே பார்த்தா அங்கே அந்த ஜியோட போஸ்டர் இருக்கவுமே அவளுக்கு அவன் வந்து பண்ண துரோகம் தான் அங்கே கண்ணுக்கு முன்னாடி வந்து போயிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் வந்துட்டு அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவள் இன்னுமே வந்துட்டு அவனை லைக் பண்ணிகிட்ருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ஞாபகம் வருது. அப்போ அவனை பற்றி அங்கே வந்துட்டு நீ இன்னுமே யோசிச்சுட்ருக்கான்னு சொன்னதும், நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் சொல்லிகிட்ருக்கா. சரி ஓகே அவருக்கு வந்துட்டு என்ன பையனை பிடிக்குமா பொண்ணை பிடிக்குமான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் வந்துட்டு எதுவும் சொல்ல மாட்டான், பட் பொண்ணு தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கா. பட் அப்போ அவங்க ஜியாங் வந்துட்டு ஆனால் எனக்கு என்னமோ அவனுக்கு பையனை பிடிக்கும் தான் தோணுது, ஏன்னா இப்போ வரைக்கும் ஒரு பொண்ணு கூட அவன் பக்கத்தில் வந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன அவசரம், கூடிய சீக்கிரம் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிட்டா போச்சு, உண்மை வெளியே ஒரு நாள் வரதானே செய்யும் நம்ம சொல்கிறா. அது சரி ஆனால் வந்துட்டு உனக்கு எப்படி அவன் தோன்றான் பார்க்குறதுக்குன்னு சொன்னதும், எனக்கு ஒரு ஆம்பளை மாதிரி தான் தோணுது அப்படின்ற சொல்லும்போது, ஐயோ கடவுளே நான் அப்படி கேட்கல, உனக்கு வந்துட்டு என்ன அவனை வந்துட்டு பிடிச்சிருக்கா அந்த மாதிரி கேட்டதும், நீ இப்போ என்ன சொல்ல வர, நான் வந்துட்டு அவனை சேஸ் பண்ணணும்னு நீ சொல்ல வரையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே, சேஸ் எல்லாம் பண்ண சொல்லலப்பா, நீ வந்துட்டு அவனை பற்றி என்ன வந்துட்டு புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறேன், நீங்கள் ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி ஒரு நல்ல வந்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆச்சு வரலாம்ல, அதுக்காக தான் கேட்குறேன்னு சொன்னதும், ஐ திங்க் வந்துட்டு அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாதுன்னு அவள் சொல்கிறான். நான் வந்துட்டு என்னோட படிப்பை பாதிலே விட்டுட்டேன் இல்லையா, அந்த ஏஜில் இறந்து போனப்போ நான் கிராஜுவேட் கூட ஆகலை, அதை கண்டினியூ பண்ணி படித்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. அப்போ அங்கே ஒரு பர்சன் அது எல்லாத்தையுமே அங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின்ட்ட நீ வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு இன்டெலிஜென்ட்றது எல்லாத்துக்குமே தெரியும், இந்த படிப்பை வச்சு நீ என்ன பண்ண போகிற, அது எல்லாத்தையும் உன்னால் வந்துட்டு ஹேண்டில் பண்ண முடியும்னு சொன்னதுமே, ஹேண்டில் பண்ண முடியும், பட் டிகிரின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், படிப்பு அதை விட நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஸோ நான் வந்துட்டு அதை படித்து எல்லாத்தையுமே வந்துட்டு பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதுமே, கண்டிப்பாக நீ என்ன ஆசைப்படுறியோ எல்லாத்துக்குமே நான் சப்போர்ட் பண்ணுவேன் சிஸ்டர்னு அவன் சொல்கிறான். பட் அந்த பர்சன் பார்த்தா அது எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்து எல்லாத்தையுமே திரும்ப ஆன்லைன் போஸ்ட் பண்ணிடுறான். இப்போ நம்ம ஹீரோவுமே அதெல்லாமே பார்த்துடுறான். ஆளுங்க எல்லாருமே இப்படி காசை பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை அவங்க அசிஸ்டன்ட் சொன்னதுமே, இதை பற்றி எந்த ஒரு நியூஸுமே இதுக்கப்புறம் வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அங்கே வந்து வார்ன் பண்ண சொல்லிட்டு இருக்கான்.
பிறகு இந்த டேஸியை பார்த்தா அந்த ஜீக்காக அங்கே காரில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவன் வந்ததுமே ஒரு ரூமுக்கு போகலாமான்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவ்வளோ கார் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கப்ப ரூமுக்கு போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அவ கூட சேர்ந்து அங்கவே ரொமான்ஸ் பண்ணுறான். பட் ரொமான்ஸ் பண்ணி அடுத்த செகண்டே அவளை யாரோ மாதிரி தான் அங்கே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கான். பட் அவளுக்கு வந்துட்டு அது புரிய மாட்டுது. அங்கே ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்துட்டு அவனுமே ஷாக் ஆகி போயிட்டு என்ன லில்லி மாதிரி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது. உடனே டக்குன்னு அவன் அங்கே வெளியே வந்துட்டு அங்கே வந்துட்டு அதை பற்றி விசாரிக்க சொல்லி அங்கே ஆளுங்ககிட்ட சொன்னதுமே அவங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கேட்குறாங்க. பட் வந்துட்டு இவனுக்கு வேலையாகணும் இல்லையா, அவனுமே எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டுமே பண்ணிடுறான். அவன் வந்துட்டு உண்மையிலே இல்லையா இல்லை ஃபேக்காக யாராச்சும் வந்திருக்காங்களான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டவுட் ஆயிடுச்சுக்கு. இங்கே வீட்டில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ பார்த்தா அங்கே சாப்பாடு எல்லாமே வந்துட்டு அவளுக்காக பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னப்பா ஃபுட்டெல்லாம் சமைக்க தெரியுமா அப்படின்ற சொல்லிட்டு கேட்குறா. ஆமாம் உனக்காக தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் போய் வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லும்போது அங்கே பட்லர் அதெல்லாமே பார்த்துட்டு மார்னிங் 4 மணிலேருந்து பர்ஃபெக்டான டிஷ் பண்ண வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காரு. பட் இப்போ வரைக்கும் சக்ஸஸ் ஆகலை, ஆகுமான்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. ஃபைனலாக பார்த்தா நம்ம ஹீரோயின்காக அங்கே சிக்கன் சூப் எல்லாமே கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கான். அதை டேஸ்ட் பார்த்துட்டு அவள் ரொம்பவே சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இதோட ஃப்ளேவர் எல்லாமே ஸ்கூலில் கேன்டீனில் எப்பயுமே வாங்கிட்டு வந்து கொடுக்குற மாதிரியே தோணுதுன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது அப்போ ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. எப்பயுமே ஃபுட்டு ஹீரோயினுக்காக இவன் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வருவான் போல். பட் அது எல்லாத்தையும் இவன் வந்து புள்ளி பண்ணி பிடுங்கிட்டு போயிட்டு அவனே வந்துட்டு ஏதோ சமைச்சு கொடுத்த மாதிரி வாங்கிட்டு வந்த மாதிரி அங்கே வந்துட்டு சீனை போட்டு கொடுத்துருக்கான். ஸோ இதெல்லாமே வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு அங்கே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுச்சுக்கு. இவளுக்கு அப்படின்னா எல்லா விஷயங்களுமே ஞாபகம் வந்துட்டுருக்கு. ஒரு வேலை சேர்ந்து இருந்த எல்லா விஷயங்களும் திரும்ப ஞாபகம் வந்துட்டு திரும்ப அவன்கிட்ட போயிடுவாளான்னு சொல்லிட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப பயமாயிடுச்சுக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் நாங்கள் ஸ்கூலை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசினதுமே உனக்கு ஸ்கூல் ஞாபகம் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருந்தா நான் வேணா உன்னை நாளைக்கே கூட்டிகிட்டு போகிறேனே அங்கன்னு சொல்கிறான். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கா. அவன் கட் பண்ணும்போது கையில் கட் ஆனதுமே ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் அங்கே க்ளோஸாக வந்துட்டு அங்கே ரொம்ப கேர் பண்ணி பார்த்ததும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்ருக்கு. அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டு மெடிசன் எல்லாமே போட்டுட்டு கேர் பண்ணி பார்த்துட்ருக்கா. ரொம்ப பக்கத்தில் இப்படி க்ளோஸாக இருக்கிறத நினச்சி அவனுக்கு அவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சுக்கு. பட் ஹீரோயின் மைண்டில் என்னென்னா இவ்வளோ க்ளோஸாக வந்தோன்னா கண்டிப்பாக அவன் வந்துட்டு இந்த வீட்டை வந்துட்டு கிவ் அப் பண்ணிட்டு போயிடுவான்றதுக்காக அவள் வந்துட்டு யோசிச்சுட்ருக்கா. சரி ஓகே நாளைக்கே வந்துட்டு நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கேன், உன்னை நீ கிளம்பி ரெடியாகிடு மார்னிங் போல் அப்படின்றத சொல்கிறான். அப்போ அங்கே வந்துட்டு இப்படி வந்து காசெல்லாமே சென்ட் பண்ணி அங்கே அந்த ஜியை பற்றியுமே அவங்க விசாரிக்க சொல்லிட்டு இருக்கான். அவன் வரானா என்னன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தாங்க நம்ம ஹீரோயின் ரெடியாகி உட்காந்துருந்தா. இவன் ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் மாதிரி அங்கே வந்துட்டு ரெடியாகி வந்ததுமே ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே அவ்வளோ ஒரு சந்தோஷமாயிட்டுருக்கு. அங்கே சரி ஓகே நம்ம கிளம்பலாமான்னு சொல்லிட்டு அவன் கையிலையுமே பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டு அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே சேர்ந்து கிளம்பி போயிட்டுருக்கும் போது அங்கே வந்துட்டு மெசேஜ் வந்துட்டு இந்த ஜீக்குமே வந்துடுது. அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்னு சொன்னதும் அதை கேட்டு அவன் கோமாயிட்டு இவ்வளோ காசு வந்துட்டு பே பண்ணியுமே உன்னால் கண்டுபிடிக்க முடியலன்னா உன்னோட உதவி எனக்கு எதுக்கு, நீ ஒன்று தேவை கிடையாதுன்னு சொல்கிறாங்க. பட் அந்த விசாரணை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு தெரியுது அவங்கள பற்றின இன்னும் எக்ஸ்ட்ரா வந்துட்டு காசு வேண்டிய கறக்கணுன்றதுக்காக அவங்க வேலை பண்ணிட்டுருக்காங்க. பிறகு பார்த்தாங்க நம்ம ஹீரோங்க வந்துட்டு மெசேஜ் பண்ணுறான் இப்படி ஜீ எதுவும் வரானான்னு சொல்லிட்டு. அங்கே வந்துட்டு இப்படி ஜீயுமே வந்துட்டு இப்படி ஸ்கூலுக்கு வரப்போகிறான்ற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுமே அவனுக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. ஒருவேளை வந்துட்டு ஹீரோயின் அவனை திரும்ப மீட் பண்ணிவிட்டு பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னா அவன் என்னை விட்டுட்டு போயிடுவாளே நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்போங்க நம்ம ஹீரோயின் எவ்வளோ நேரம்ப்பா நீ இப்படியே வெயிட் பண்ண வைப்ப, போக வேண்டியது தானே உள்ளன்னு சொல்லிட்டு இங்கே கேட்கும்போது இல்லை ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டண்ட் அவன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். எப்படியாச்சும் வந்துட்டு பண்ணி டிலே பண்ணணும், அந்த ஜீ வந்துட்டு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடணும், நீ வந்துட்டு அதுக்கு ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கான். பிறகு 2 பேருமே சேர்ந்து அங்கே உள்ளே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ அங்கே இருக்க வாட்ச்மேன் அங்கே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு வெல்கம் பண்ணுறாங்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பாராட்டிகிட்ருக்காரு. இவராக வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு தெரியுமான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் என்ன விஷயம்னு சொல்லி கேட்டதும் வருஷம் அவர் ஏகப்பட்ட டொனேஷன் இங்கே கொடுத்துட்ருக்காரு, அதனால தான் இந்த ஸ்கூல் இவ்வளோ தூரத்துக்கு சூப்பராக ரன் ஆகிட்டுருக்குன்னு சொன்னதும் ஹீரோயின் நீ இவ்வளோ நல்லவனாடா சாமின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே அவனை பாராட்டிச்சேக்கா. பிறகு அங்கே கேம்பஸ்குள்ளேயுமே உள்ளே போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அங்கே பழைய விஷயங்கள் எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அவள் சந்தோஷமாயிட்டு பேசுகிறத பார்த்துட்டு ஸ்கூல் படிக்கும்போது எப்படி இருந்தாலும் அப்படியே தான் இன்னும் இருக்கான்னு சொல்லிட்டு அவனுமே ஹாப்பியாகிச்சேக்கான். பிறகு அங்கே ஹெச்ஓடியை போய் மீட் பண்ணுறாங்க. இப்படி வந்துட்டு 11 இயர்ஸ் அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆனதில் ஹோமாவில் இருந்தா, இப்போ திரும்பவுமே வந்துட்டு படிக்கணும்னு வந்திருக்கா, அட்மிஷன் வேணும்னு சொல்லிட்டு கேட்டதுமே இப்போ இருக்க வந்துட்டு எஜுகேஷனுக்கு அப்போ இருந்ததுக்கு ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ வந்துட்டு கம்ப்ளீட்டாக யாராலையும் பண்ண முடியாமல் வெளியே தான் போயிருக்காங்க, நாங்கள் வந்துட்டு சீட்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோ உங்களுக்கு நான் இன்னொரு பில்டிங்குமே வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு கட்டி கொடுக்குறதுக்குமே ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் அந்த மேல் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவர் உடனே அங்கே வந்து ஓகேன்னு சொல்கிறாரு. பட் அதை ஃபீமேல் ஒத்துக்க மாட்டாங்க, படிப்பண்ணது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், பட் வந்துட்டு காசுக்காக அதெல்லாம் இப்படிலாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இப்படியே வந்துட்டு வாக்குவாதானதுமே நம்ம ஹீரோயின் நீங்கள் நம்பி வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் வந்துட்டு எல்லாத்தையும்
எல்லாத்துலேயுமே பாஸ் ஆயிடுவேன், அப்புறம் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டோட விஷயத்துலையுமே நான் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் பேசுகிறா. பட் அவங்க ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் வந்துட்டு வேணால் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுங்க, பாஸ் ஆகிட்டிங்கன்னா பார்ப்போன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ இனிமேல் சேலஞ்சாக அதை ஏற்றுக்கிறா. நான் வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறேன், அதில் ஒரு மிஸ்டேக் இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு என்ன சேர்த்துக்க வேணாம், நீங்கள் வெளியேற்றிருங்கன்னு சொன்னதும் அவங்களுமே ஓகேன்னு சொல்கிறாங்க. அப்போ அவன் கான்ஃபிடென்ட்டாக அங்கே எக்ஸாம் இல்லாமல் எழுதிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு மேடம் ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்கன்னு அவர் சொன்னதுமே அதெல்லாம் கண்டிப்பாக நடக்காத விஷயம். இப்படி தான் எல்லாருமே ரொம்ப பர்ஃபெக்டாக பண்ணுற மாதிரி ஆக்டிங் பண்ணுவாங்க, பட் வந்துட்டு எது உருப்படாது, எல்லாமே வந்துட்டு பாதியோட தான் வெளியேறும் அப்படின்ற செட்டு அந்த மேடம் பேசிகிட்டு இருக்காங்க. பட் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. யாருமே நம்பிக்கை வைக்கலைனாலும் எவ்வளோ தூரம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சுருக்கான், ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இவனை நினச்சின்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்குமே வந்துட்டு இவ இந்ததுக்கப்புறமே வந்துட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்றாளேன்னு சொல்லிட்டு அவனுக்குமே அவளை நினச்சி ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொன்னதும் அதை கேட்டுட்டு அவங்க ஷாக் ஆகி போயிட்டு இன்னும் 2 ஹவர்ஸ் டைம் இருக்குது, அதுக்குள்ளே எப்படி ஃபினிஷ் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அங்கே செக் பண்ணி பார்த்தா எல்லாமே வந்துட்டு கரெக்டாக இருக்குது, ஒரு மிஸ்டேக் கூட இல்லை. ஸோ வந்துட்டு அவங்க பெட் கட்ட மாதிரி வேறு வழி இல்லை, சீட் கொடுத்து தான் ஆகணும். அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாகிடுறாங்க ஹீரோயினுமே. பட் வந்துட்டு அந்த மேலுக்கு வந்து பார்த்தா ரொம்ப ஹாப்பி தான் அந்த ஹெச்ஓடிக்கு, ஏன்னா வந்துட்டு புது கட்டிடம் கட்டி கொடுக்க சொல்லியிருக்கானே. ஸோ அதை நினச்சி அவர் அங்கே வந்துட்டு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு இருக்காரு. பிறகு அங்கே அந்த ஜியை பார்த்தா வந்துட்டு பாதியிலே வர முடியாமல் அங்கே வந்துட்டு டிராஃபிக்கில் மாட்டிகிட்ருக்கான், ரொம்ப டென்ஷனாகி போயிட்டுருக்கு. அப்போ அங்கே ஒரு பர்சன் வந்துட்டு ப்ளீஸ் நீங்கள் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள், எங்கள் அப்பா வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கார் ஹாஸ்பிட்டலில், என்னை கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னது. என்னது அப்பா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா, அப்பா இருக்காங்களா இல்லை அம்மா இருக்காங்களா இல்லை உன் சிஸ்டர் இருக்காங்களான்னு சொன்னதும், நீயே இருந்தாலும் சரி கூட்டிகிட்டுலாம் போக முடியாதுன்னு சொன்னதுமே, நீ இப்போ என்னை கூட்டிகிட்டு தான் போகணும், இல்லைன்னு வச்சுக்கோமே நான் உன்னை ஒரு வழி பண்ணி விட்டுருவேன்னு சொல்லிட்டு அவனை வம்பு பண்ணி மிரட்டி அங்கே கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே போனால் அவனை பிடிச்சி அங்கே வந்துட்டு செக்அப் பண்ண சொல்லிட்டு ஏதோ ஒரு பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதுமே அவன் ரொம்ப பயந்து போயிட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோட்ட கால் பண்ணி இப்படி அந்த பர்சனை வந்துட்டு இதுக்கப்புறமே ஸ்டாப் பண்ண முடியல, போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் ஹீரோவோட ஆளுங்களோட வேலை தான் போல். அவனை பார்த்தா எப்படியாச்சும் வந்துட்டு அங்கே வந்துடணும்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக வந்துட்டு உள்ளே மாஸ்க் எல்லாமே போட்டுட்டு உள்ளே என்ட்ரு ஆகிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டே வரும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஜோடி பொறுத்த ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்க்க ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஜீமே வந்துட்டு அந்த ஃபோட்டோ எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது, அப்படின்னா இது லில்லி தான், நான் வந்துட்டு அவளை மீட் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் மீட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறான். பட் அதுக்குள்ளே நம்ம ஹீரோ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போனதுமே இவனுக்கு ரொம்பவே அங்கே வயிறறிய ஆரம்பிச்சிருது. அந்த ஜியை பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அங்கே அந்த விசாரணை பண்ணுறவங்ககிட்ட அவன் சொல்லிட்டு இருக்கான். பட் அந்த லேடியை பார்த்தா நான் இன்னுமே கண்டுபிடிக்கணும்னா எனக்கு ஏகப்பட்ட பணம் வேணும்னு சொன்னதும், ஆல்ரெடி வந்துட்டு சொன்னதுக்கே இன்னும் முடியலை, இன்னும் வந்துட்டு என்ன ஏகப்பட்ட பணம் கேட்டுட்ருக்கீங்கன்னு சொன்னதும், உங்களுக்கு வந்துட்டு பணம் கொடுக்க முடியலன்னா விட்டுருங்க, வேற ஒரு பர்சனை வச்சுக்கோங்கன்னு சொன்னதுமே வேறு வழி இல்லாமல் அவனுமே அங்கே வந்துட்டு பணத்தை அங்கே பே பண்ணிட்டு இருக்கான். அவங்க இதை சான்ஸை யூஸ் பண்ணி அங்கே பணம் பறிச்சிட்டு இருக்காங்க. பிறகு ஹீரோயினுக்காக இங்கே ஹீரோ ரொம்ப சூப்பராக ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்ததுமே, உனக்கு இவ்வளோ பெஸ்ட்டாக வந்துட்டு ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ண தெரியும் கூட எனக்கு தெரியாதேப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. அப்போ அங்கே சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது, நீ எப்பயுமே ஹை கிளாஸாக தான் வந்துட்டு இருந்துக்கிறணும்னு சொல்லிட்டு பேசும்போது, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீ லோ கிளாஸாக எனக்கு ஃபுட்டை ரெடி பண்ணி கொடுத்தேன்னா கூட நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக அதை வந்துட்டு சாப்பிடுவேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம்னு சொன்னதும், நான் ஃபுட்டை பற்றி பேசலை, நான் வந்துட்டு உன்னோட பிஹேவியரை பற்றி பேசிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு என்ன மாதிரி நடந்துக்கணும்னு நான் சொல்லிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ஜியை வந்து மென்ஷன் பண்ணி அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்போ பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோயின் எந்திரிச்சு போனதுமே அங்கே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாயிருது, என்கிட்ட பேச விருப்பம் இல்லையா சொல்லிட்டு. பட் போனவ பார்த்தா அவனுக்கு ஒரு கிஃப்ட்டை கொண்டு வந்து கொடுக்குறான். அந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு சந்தோஷமாயிருது. அது உடனே அவங்க ஆசையை கையில் வந்து போட்டுக்கிறான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்டதும் அவன் ரொம்பவே அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் ரூமில் வந்துட்டு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பியாகிட்டு, நான் வந்துட்டு இவளுக்குமே இதே மாதிரி ஒரு ஸ்பெஷலாக கிஃப்ட்டு வாங்கி கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லிட்டு அதை பற்றி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அப்போ அங்கே விசாரணை பண்ணுறவங்க மூலமாக அவன் வந்துட்டு நம்பர் எல்லாமே இது பண்ணி அவன் அங்கே ஃப்ரெண்டு ரெக்யூஸ்ட் எல்லாமே அங்கே இந்த கொடுத்துருக்கான். பட் ஹீரோயின் அதை எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவனை பார்த்தா அதை நினச்சி அங்கே ரொம்பவே வந்துட்டு டென்ஷனாகி போய் உட்காந்துட்ருக்கான். என்ன நடந்துட்டுருக்கு, ஃப்ரெண்ட் ரெக்யூஸ் கொடுத்தாலும் அவள் ஏற்றுக்க மாட்டாளே, ஒருவேளை வந்து அவள் இவ கூட சேர்ந்து எனக்கு வந்துட்டு கனெக்ஷன் இருக்குது அப்படி இந்த ரூமர்ஸ்லாம் போயிட்டுருக்கேன், அதை பற்றி எதுவும் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா வேணான்னு இக்னோர் பண்ணிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும் போது, அப்போ அங்கே அந்த டேஸையுமே வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கொஞ்சிட்டு பேசிகிட்டு இருக்கா. அவன்கிட்ட வந்துட்டு அவளோட எக்ஸ்பெக்டேஷன்லாம் அவள் சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு சும்மா இதை கடமைக்கு ஓகே பார்த்துக்கிறேன்ற மாதிரி அங்கே பேசிகிட்டு இருக்கான். பிறகு பார்த்தா அங்கே நம்ம அங்கிட்ட கால் பண்ணி அந்த ஜி பேசினதுமே மரியாதையோட ஃபோனை வச்சிரு, அதுக்காக நீ வந்துட்டு இங்கே ஃபோன் பண்ணிட்டு இருக்க, உனக்கு நல்ல
நல்லா தெரியாதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. இவன் என்ன என்கிட்ட இந்த மாதிரிலாம் எப்படி பேசலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க சிஸ்டர்கிட்ட கால் பண்ணி, நீ எங்கே போனாலும் சரி இதுக்கப்புறம் வந்துட்டு வெளியே போகும்போது கார்ட்ஸை கூட்டிகிட்டு போ, நீ வந்துட்டு வெளியே ஏதாச்சும் வந்துட்டு வேலையாக இருந்தால் மட்டும் போகக்கூடாது, வீட்டில் சேஃப்டியாக இரு, அது இதுன்னு சொல்லிட்டு ஒரு பிரதர் வந்துட்டு எப்படி அவங்க சிஸ்டரை வந்துட்டு சேஃப்டி பண்ணணுமோ அந்த மாதிரி பேசினதும், என்னாச்சு உனக்கு ஏதாச்சும் வந்து பிரச்சனையான்னு சொல்லிட்டு கேட்டதும், பிரச்சனையெல்லாம் கிடையாது, பட் நான் உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜியை திரும்ப மீட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக வந்துட்டு அவன் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஒன்றும் கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே பார்த்தா அவளை வந்துட்டு கரெக்ட் பண்ணணும்னு அப்படியே மாசா ஹீரோ மாதிரி அங்கே வந்துட்டு ரெடியாகி நின்றுட்டுருக்கான். பட் நம்ம ஹீரோயின் பார்த்தா அவனை கண்டுக்காமல் போனதுமே, லில்லி நீ என்ன இப்படி போயிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின், ஓ ஜி நீ தானா அப்படின்ற சொல்லிட்டு அவன் கேட்குறா. அப்பாவே நம்ம 2 பேரும் லவ் பண்ணிகிட்ருக்கோம், நீ வந்து திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டேன்னு என்னை பார்க்க வர வேணாமான்னு சொல்லிட்டு கேட்டதும், எனக்கு தான் பிரேக்கப் ஆயிடுச்சு, நீ என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாச்சேன்னு சொன்னதும், எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கிடையாது கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் தான் சொன்னதுமே, அப்படியா அது நீ தான் சொல்லிட்டு இருக்க அப்படின்ற சொல்லும்போது, நம்மளுக்கு பிரேக்கப்பே ஆகலைன்னு சொன்னதும், பிரேக்கப் ஆகலையா சரி ஓகே இப்போ சொல்கிறேன் நம்ம 2 பேரும் பிரேக்கப் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவ ரொம்பவே வந்துட்டு ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கான். ஹீரோயின் திரும்பி பார்ப்பான்னு சொல்லிட்டு பார்த்தா அவள் கண்டுக்காமல் போயிட்டுருக்கவுமே இவன் உடனே அங்கே வந்துட்டு திரும்ப அங்கே வந்து நான் ரொமான்டிக் வேலையாச்சும் பிரேக்கப் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு பேசினதும், இந்த வெட்டி பேச்சுக்கெல்லாம் என்கிட்ட டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் பாட்டு இக்னோர் பண்ணிட்டு போயிட்டுருக்கா. பட் வந்துட்டு ஸ்டார்டிங் என்னமோ இப்படி தான் இருக்கும், ஃபினிஷிங் எப்பயுமே ஹாப்பி எண்டிங்காக தான் இருக்கும், நான் கண்டிப்பாக வந்து திரும்ப ஒன்றை கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சந்தோஷமாயிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோட்ட சார் நீங்கள் கட்டியிருக்க இந்த பிரேஸ்லெட் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு அவங்க அசிஸ்டன்ட் சொல்கிறாரு. பட் அவன் ஃபோனில் பார்த்தா ஜியும் அவளும் மீட் பண்ணிக்கிட்டாங்க, ஃபோட்டோ எல்லாமே அங்கே வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே வந்துட்டு கோவமாயிட்டு இந்த கண்ணாடி கிளாஸை பிடிச்சி உடச்சி அங்கே கையே வந்துட்டு ஃபுல்லாக பிளட் ஆகி போயிடுது. ஹீரோயின் அவனுக்காக அங்கே குக் பண்ணிகிட்ருக்கா. அந்த சாப்பாடு அங்கே வந்துட்டு அந்த ஷெஃப் சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்பவே நல்லாவே இல்லை, ஒரு ஃபேஸே மாதிரி போயிடுது. ஹீரோயினுக்குமே அதே மாதிரி தான் தோணிட்டுருக்கு. அப்போ அவங்க பிரதர் கால் பண்ணிவிட்டு என்ன யாருக்காக வந்து ஃபுட் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கான்னு சொன்னதும், இந்த வீட்டில் யார் இருக்கா நானும் அவனும் தானேன்னு சொன்னதுமே, நீ என்ன உண்மையிலே அவனை லவ் எதுவும் பண்ணிட்டு இருக்கியா, நான் சும்மா ஆக்டிங் தான் பண்ண சொன்னேன், ஏதாச்சும் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லும்போது, நீ வாரு முட்டாள் மாதிரி ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத, நான் ஏன் லவ் பண்ண போகிறேன், வாயை மூடிட்டு பேசாம சின்ன பையன் மாதிரின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப வந்துட்டு கோவமாயிட்டு இருக்காங்க. அப்போங்க நம்ம ஹீரோவுமே உள்ளே வந்ததுமே அவன் கையில் இப்படி அடிபட்டுருக்கதை பார்த்துட்டு அவர் ரொம்பவே நர்வஸ் ஆகி போய் அங்கே வந்துட்டு கையில் வந்து கட்டெல்லாமே போட்டு விட்டுச்சேக்கா. அப்போ அங்கே ஷெஃப் சொல்கிறாங்க, சார் இன்றைக்கி மேடம் உங்களுக்காக பார்த்து ஃபுட் எல்லாமே ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொன்னதும், அந்த சாப்பாடு வந்துட்டு அவ்வளோ நல்லா இல்லைனாலுமே அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா வந்துட்டு அவள் ஸ்பெஷலாக அவனுக்காக ரெடி பண்ணியிருக்காள், அதனால தான் ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாகி சாப்பிட்டுச்சேக்கான். பிறகு நைட் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கும் சுத்தமாக தூக்கமே வர மாட்டுது. ஹீரோக்குமே தான் அவன் வந்துட்டு ஹீரோயினோட ரூமுக்கு வெளியே தான் இருக்கோமே, ஹீரோயின் அங்கே வரா, சுத்தமாக தூக்கமே வரல, போய் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒயின் சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. பட் அவன் ஒயின்லாம் கொடுக்கல, 2 பேரும் சேர்ந்து அங்கே தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த எமோஷனலான சில சைட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாமே பேசிட்டு அங்கே ஷேர் பண்ணிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வந்துடுது, இப்படி அவங்க பிரதருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கான்னு. அவள் விழுந்தடிச்சு ஓடி போனா, கால் வந்துட்டு அங்கே அடிபட்டு போய் வந்து கட்டு போட்டு வச்சுருக்காங்க. சிஸ்டர் நீ பயப்படுற லெவலுக்கு இல்லை, ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு சும்மா வந்துட்டு ட்ரைவ் பண்ணி இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னதும் கோவம் ஆகிட்டு, ஏன்டா உயிர் போயிருந்தா என்ன பண்ணுறது, ஒழுங்காக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிகிட்டு இருக்கா. அதே ஹாஸ்பிட்டலில் தான் இந்த டேஸியுமே இருக்கா. அவளுக்குமே கையில் லைட்டாக அடிபட்டுருக்கு போல். அப்போ அதெல்லாமே பார்த்துட்டு அவளுக்கு வயிறு எரிஞ்சிட்ருக்கு. அப்போ அந்த ஜீ வந்துட்டு நம்ம ஹீரோயினவே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கோமே, எதுக்காக நீ அவளை வந்துட்டு அவ்வளோ தூரத்துக்கு வந்துட்டு பார்த்துட்ருக்க, என்ன உங்கள் 2 பேத்துக்கு தெரியுமான்னு சொன்னதும், அதெல்லாம் கிடையாது, எனக்கு எப்படி அவளை போய் தெரியும்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். நீங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூல் தானேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஐயோ மாட்டிக்கோமே என்னமோன்னு சொல்லிட்டு, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் இந்த உலகத்திலே ரொம்ப கேர் பண்ணிகிட்ருக்கேன், லவ் பண்ணிகிட்ருக்க ஒரே ஒரு பொண்ணுன்னா அது நீ மட்டும்தான் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு போய் அங்கே ஆக்டிங் பண்ணிட்டான். அதை கேட்டுட்டு அவளுமே ரொம்ப சந்தோஷமாயிட்டுருக்கா. பட் அவளுக்கு டவுட்டுமே இருக்குது, இங்கே ஹீரோயின் பார்த்துருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு அவளை வேகமாக விழுந்தடிச்சு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு உள்ளே வந்தால் நம்ம ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு புரிஞ்சுக்குது, அப்படின்னா பேரண்ட்ஸை நினச்சி ரொம்ப ஃபீல் ஆகிட்டு இவள் ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்காளான்னு சொல்லிட்டு. அப்போ அவன் என்னாச்சின்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயினுமே அங்கே வந்துட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணிவிட்டு அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. அவன் அவளை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான், ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சுட்ருக்கான். ஆனால் அவனுக்கு அங்கே அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்ருக்கா, அவள் இவ்வளோ தூரத்துக்கு பக்கத்தில் க்ளோஸாக இருக்கதை நினச்சி. நெக்ஸ்ட் டே பார்த்தா அங்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க மீட் பண்ணுறதுக்காக. அங்கே திரும்பவுமே 2 பேரும் அங்கே பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஜீ
கைக்கு அங்கே ரொம்பவே வயிற்றுச்சல் ஆயிட்டுருக்கு. நான் ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே வாக் பண்ணுறதுக்காக அதே வந்துட்டு இடத்துக்கு அந்த டேஸி அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே எதுக்காக இவன் இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வரான் நம்மளை டெய்லின்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே வந்துட்டு டவுட் ஆயிடுச்சுக்கு. உள்ளே பார்த்தா அவங்க எல்லாருமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்துட்டு வேணுக்குனே வந்துட்டு அவளை ஜெலஸ் ஆக்கணுன்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான். பட் ஹீரோயினுக்கு என்ன வந்துட்டு ஜெலஸ் ஆக போகுது, இவனே வேணாம் தானே விட்டுட்டு போயிருக்காங்க. அவன் பார்த்தா வேமா ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு நீ வந்துட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கலன்னு கேட்டதுமே நான் ஏன் ஜெலஸ் ஆக போகிறேன், நீ ஏன் என்னை விட்டு ஜெலஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு, நான் தானே உன்னை விட்டேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டுருக்கா. பிறகு அவங்க பிரதர்கிட்ட அவங்க பேசிகிட்டு இருந்தா இவனை பார்த்தா அங்கே டேசிட்ட கூடவே இருக்கான். அவள் கையை பிடிச்சிட்டு அங்கே தூங்கிட்டு இருக்கா. எப்படியோ அவள் கையை விட்டா போதுண்டா சாமின்ற மாதிரி கையை வந்துட்டு கழட்டி விட்டுட்டு இவன் வேமா வந்துட்டு எஸ்கேப் ஆகி அங்கே வந்துடுறான். அங்கே வரும்போது பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கிறத பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு 2 பேத்துக்குமே சண்டை வந்துடுது. ஹீரோ பார்த்தா இந்த டைம் வந்து அவனை புள்ளி பண்ண விடலை, போட்டு அடித்ததுமே இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக மாறுவானான்னு சொல்லிட்டு அவனுக்கு எங்கே ரொம்ப ஷாக்காகி போயிடுது. அவனுக்கு வாயிலேருந்து பிளட் வந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே நர்ஸோட வந்துடுறா. ஸோ வந்துட்டு நம்மளுக்கு எப்படினாலும் சப்போர்ட் பண்ணுவா, இவ்வளோ சிம்பத்தி வந்து கிரியேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோட்ட நீ நல்லா தானே இருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவன் கோவமாயிட்டு கத்துனதுமே நர்ஸ் அவனை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ பேச வரும்போது நீ எதுவுமே என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, நீ சொன்ன பார்த்தியா எப்பயுமே நான் லோவாக யோசிச்சுட்ருக்கேன்னு, பட் இவனை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே ஹையாக தான் இருப்பேன், அதுவும் நீ நினச்சதை விட அப்படின்றத அவள் சொல்கிறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா திரும்ப அவங்க பொக்கே எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகவே வந்துட்டு இருக்கான். அவங்க நர்ஸ் ஆல்ரெடி அவங்க வந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயிட்டாங்க. யாருக்கு பொக்கே கொண்டு வந்திருக்கான்னு சொன்னதும் விழுந்தடிச்சு ஓடுறேன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே இங்கே கொட்டி போயிடுது. வெறும் காம்பை மட்டும் கொண்டு போய் நீட்டிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். சொன்னால் புத்தி வராதா, எதுக்காக இப்படி பின்னாடி தொல்லை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. அங்கே ஜியாங்க்குமே ரொம்ப கோவம் ஆகிட்டு அங்கே ரொம்ப பயங்கரமாக சண்டை வந்துட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோவை பார்த்தா அங்கே சூப்பரான பொக்கேலாம் கொண்டு வந்துட்டு அவளுக்காக ரிட்டன் கிஃப்ட் எல்லாமே ஒரு செயின் கொடுக்குறான். ஹீரோயின் அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு நீயே எனக்கு போட்டு விடுன்னு சொன்னதும் அவனும் போட்டு விட்டதுமே இவனுக்கு அங்கே ரொம்ப வயிறறிஞ்சிட்ருக்கு. எனக்கு எதுவுமே செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு ஸ்கூலுக்குமே அங்கே போனதுமே அங்கே வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுமே அவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் திரும்ப ரிட்டன் அங்கே வந்துட்டு இருக்கும்போது இந்த ஜியை பார்த்தாங்க கொடையை பிடிச்சிட்டு மழையில் திரும்பவுமே நம்ம ஹீரோயின்ட்டாங்க நீடன் பண்ணிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கான். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சும்மா இந்த ட்ராமாலாம் பண்ணிட்டு இருக்காத, உனக்கு தான் நடிப்பு வரல, இல்லை எவ்வளோ தூரத்துக்கு ஆக்டிங் பண்ணிட்டு இருப்பேன், எனக்கு ஆல்ரெடி வந்துட்டு பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, நான் அவங்கள தான் மேரேஜ் பண்ண போகிறேன்னு அவள் சொல்கிறா. ஸோ நம்ம ஹீரோவுமே அங்கே கொடை எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு அவனுக்குமே ரொம்பவே அங்கே ஷாக் ஆகிட்டு இருக்கு. யாரடா லவ் பண்ணுறா அப்படின்ற க்யூரியாசிட்டி அதிகமாகிட்டு இருக்கு. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அங்கே அவளுக்கு கார்ன் சூப் எல்லாமே பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு இருக்கான் கேட்குறதுக்காக. ஃபைனலாக தைரியத்தை வர வச்சுட்டு அங்கே கேட்டான், நீ யாரை வந்துட்டு லவ் பண்ணிட்டுருக்க, யாரை மேரேஜ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோயினுமே அதை கேட்டுட்டு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிட்டு அவள் தைரியத்தை வர வச்சுட்டு நான் ஒன்றை தான் ரொம்ப லைக் பண்ணிட்டுருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிடுவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுமே அதை கேட்டுட்டு இவன் ஷாக் ஆகி போயிட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நான் வந்து உன்கிட்ட கேட்கணும், பட் நீ என்கிட்ட கேட்டுட்ருக்க, எப்பயுமே எனக்கு அந்த தைரியம் வரல பார்த்தையா, நான் வந்துட்டு ஆரம்பத்துலேருந்து உனக்கு கரெக்டான பர்சன் இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்படின்ற சைட் அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பட் அவனுமே தன்னோட லவ்வை ஃபைனல் அங்கே வந்து கன்ஃபர்ஸ் பண்ணிடுறான். அப்போ அந்த ஜியை பார்த்தா அங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். திரும்ப வந்துட்டு எனக்கு இந்த ஸ்டோரியை ரீரைட் எழுத சொன்னாங்கன்னா நான் வந்துட்டு லிலி எனக்காக வந்துட்டு சேர்த்து வைக்கிற மாதிரி எழுதுவேன், நான் ஏகப்பட்ட காசுமே அப்படின்னா தான் சம்பாதிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போயுமே லவ்வெலாம் இல்லை, அங்கே காசு வந்துட்டு நிறைய அவ்வளோ மேரேஜ் பண்ணால் கிடைக்கணுன்றதுக்காக வந்துட்டு அவன் ஐடியா பண்ணிகிட்ருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்குமே அங்கே வந்துட்டு கனவு வந்துட்டுருக்கு. அங்கே கனவுல பார்த்தா அங்கே அவன் இறந்து போன பிறகு டெய்லியுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு டெம்பிளில் போய் அங்கே வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்ருக்கான். 5 இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு அந்த டெம்பிளை வந்துட்டு நீடன் பண்ணி அங்கே வந்துட்டு போய் ப்ரே பண்ணணும் போல். அவங்க ப்ரே பண்ணாங்கன்னா அவங்க என்ன வந்துட்டு ஆசைப்பட்டு வேண்டுறாங்களோ அது எல்லாமே கிடைச்சிரும் போல். ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 11 இயர்ஸ்க்கு ஆஃப்டர் நம்ம ஹீரோயின் ரீபான் ஆகி திரும்பவுமே ரிட்டன் வந்திருக்கா. இதுக்கெல்லாம் காரணமே அவன் தான் சொல்லிட்டு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சுக்குது. அவன் அங்கே வந்ததுமே வேகமாக போய் அவனை ஹக் பண்ணிட்டு நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம உடனே மேரேஜ் பண்ணிக்கிறோமான்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவனுமே ரொம்ப எமோஷன் ஆகிட்டு நம்ம 2 பேருமே சேர்ந்து ரெடி பண்ணலாம், உடனே மேரேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.